என்னடா இது காலையிலே ரொம்ப வெறுப்பா இருக்கு. இப்ப என்ன பண்றது? பேசாம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடலாமா? இது என்னடா சத்தம் கேக்குது? பாரு நம்ம லில்லி அதிசயமா நம்ம வீட்டு பக்கம் வரா. என்ன லில்லி இந்த பக்கம்? டேய் ராஜு, உன்ன பார்க்கறதுனால நான் வந்தேன். அந்த ரோஜா பொண்ணு இல்ல, அவளும் அவ ஃப்ரெண்டும் சேர்ந்து மில்க் ஷேக் சாப்பிட்டு என்ன வெறுப்பேத்திட்டாங்கடா. ஒரே டென்ஷனா இருக்குடா. வர வர இந்த ரோஜா கேங் நம்மள வெறுப்பேத்துறதே வேலையா போச்சு. வீடு லில்லி, நம்ம இன்னொரு நாள் அவங்கள கவனிச்சுக்கலாம். வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். முடியாது, என்னால எங்கேயும் வர முடியாது. நாம இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவங்கள வெறுப்பேத்தியே ஆகணும். இல்லனா என்ன வெறுப்பேத்துறதுக்கு ரோஜா கேங் என்கிட்ட வந்து சாரி கேட்கணும். அப்பதான் என் கோவம் குறையும். இப்போ என்னடா சைக்கிள் வருது? அட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இந்த ரோஜா கேங் என்ன தெரியுமா பண்ணிருக்கு? மில்க் ஷேக் சாப்பிடுறத பார்க்க வச்சு நம்ம லில்லியை வெறுப்பேத்தி அனுப்பியிருக்காங்க. இவங்களை என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? என்னடா சொல்ற? நம்ம லில்லியை வெறுப்பேத்திட்டாங்களா? அப்ப கண்டிப்பா நம்மளும் வெறுப்பேத்தியே ஆகணும். அதுக்கு ஒரே வழி, நம்ம அவங்கள விட காஸ்ட்லியான மில்க் ஷேக் வாங்கி சாப்பிட்டே ஆகணும். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஐடியா. பேசாம நாமளே மில்க் ஷேக் செஞ்சுட்டா என்ன? சூப்பர் ஐடியா மணி. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த சாக்லேட் ஸ்டீல இருந்து சாக்லேட்ஸ்ல எடுத்துட்டு வந்தோமே, அந்த சாக்லேட்லாம் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் மில்க் ஷேக் செய்வோம். சூப்பரா டிஃபரண்டா இருக்கும்டா. இது வரைக்கும் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கடா மணி. இந்தாங்க எல்லா சாக்லேட்டும். எப்பா, எவ்ளோ சாக்லேட்ஸ்! ஏய் ராஜு, மணி, அன்னைக்கு என்னமோ ஒரு சாக்லேட் தான்டா எடுத்தீங்க. இப்போ என்னடா இவ்ளோ சாக்லேட்ஸ் இருக்கு? அந்த மரத்துல இருந்த எல்லா சாக்லேட்ஸும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, உண்மையெல்லாம் கேக்குறாளே. கலை, அதெல்லாம் ரகசியம், சொல்லக்கூடாது. உனக்கு தேவை சாக்லேட் தானே, எப்படி வந்தா என்ன? சரி சரி, சாக்லேட் கூலிங் குறையுது, வா நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணலாம். ஒரு சாக்லேட்டா போடுவோம். ஃபர்ஸ்ட் ஹெர்ஷீஸ் சாக்லேட். பிரி பிரி சீக்கிரம். உள்ள எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க ஆர்வமா இருக்கேன். அடடா, சூப்பரா இருக்குப்பா இந்த சாக்லேட். அடுத்து என்ன சாக்லேட்? ஓ, இது நெஸ்லே சாக்லேட்ப்பா. பிரிடா பிரிடா. கலை, இது நீ வேணான்னு சொன்னியே அந்த சாக்லேட் தானே? இரு, நம்ம அந்த சாக்லேட் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐயே, கலை, அந்த சாக்லேட்டை பாரு, ஒரு மாதிரி தான்ப்பா இருக்கு. கலை, நல்ல வேலைடி, நான் இந்த சாக்லேட் எடுக்கல. சாக்லேட்டை திருப்புடா. ஐயோ சாரிப்பா, சாக்லேட்டை திருப்பி பிடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்னு சொல்லட்டா? இந்த சாக்லேட் டேஸ்டா இருக்குமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கவரை பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்தது கிட்கேட் சாக்லேட். ராஜு, இது நீ சூஸ் பண்ண சாக்லேட் தானே இது? ஆமா ஆமா, நான் சூஸ் பண்ண சாக்லேட் கண்டிப்பா மத்த சாக்லேட்டை கம்பேர் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்களேன். இந்த பில்டப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஐயோ, இது என்னடா சாக்லேட்டும் சாக்லேட் கவரும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி எடுக்க போறோம்னு ஒன்றும் புரியலையே. நாம வேற இந்த சாக்லேட் தான் பெஸ்டா இருக்க போது ரொம்ப பில்டப் பண்ணிட்டோம். இப்போ நம்மளை கலாய்ப்பாங்களே இவங்க. லில்லி, நீ இப்போ டென்ஷன்ல இருக்கல்ல, அப்போ உனக்கு தான் இந்த சாக்லேட். ஏன்னா ஸ்னிக்கர்ஸ் சாப்பிட்டா டென்ஷன் போயிடும். ஸ்னிக்கர்ஸ் சாப்பிடு. என்னடா இது குழ குழன்னு இருக்கு? வேர்க்கடலாம் இருக்கும் போலியே இந்த சாக்லேட்ல. எப்பா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இது பெரிய சாக்லேட்டுப்பா. பேரு பர்க்கு. சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பிரிங்க பிரிங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு. கீர்த்தி, கரெக்டா பாரு, அதுல 2 சாக்லேட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வேணா பாருங்க, இந்த மில்க் ஷேக்குக்கு இந்த சாக்லேட் தான் செம்ம டேஸ்ட் கொடுக்க போகுது. வாவ், ஸ்விஸ் சாக்லேட் பா. ரொம்ப காஸ்ட்லியான சாக்லேட் பா இது. எப்படி சொல்ற? ஏன்னா இது நான் செலக்ட் பண்ண சாக்லேட்டடா லூசு. எப்பா, உன் தொல்லை தாங்க முடியலப்பா. ராஜு, இத பாரு, நம்ம முன்னாடி பார்த்தோமே பர்க்கு, அதே மாதிரி இருக்குல்ல? இதோட பேரு மஞ்சுடா. இதுலயே 2 சாக்லேட் இருக்குமோ? ஆஹா, கலை, உனக்கு கூட அறிவு இருக்குப்பா. இதுல கூட 2 சாக்லேட் தான் இருக்கு. கரெக்டா தான் சொல்லிருக்க நீ. 2 சாக்லேட்டையும் போட்டாச்சு. இது என்னப்பா டிஃபரண்டா இருக்கு? கலரும் சூப்பரா இருக்குப்பா. இது என்ன ஃப்ளேவரா இருக்கும் தெரியலையே. இது பேர் ஏதோ சாக்கோ டியூபா லில்லி. இது என்னடா ஒண்ணு ஒண்ணா விழுது? என்னென்ன சாக்லேட்டோ இருக்கு, எப்படி வர போதோ மில்க் ஷேக் தெரியலையே. நெக்ஸ்ட் 5 ஸ்டார் ஓரியோ சாக்லேட்.
பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பிரிச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு. நீ வேற கவர்லாம் நல்லா தான்ப்பா சூஸ் பண்றாங்க, ஆனா சாக்லேட் தான்ப்பா சொதப்புறாங்க. மணி, இதுல 2 ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணிருக்காங்கடா. சூப்பரா இருக்குடா பாக்க. போடு போடு, மில்க் ஷேக் சூப்பரா இருக்கும். இது பாருங்கப்பா, ஏதோ நட்ஸ்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்குப்பா. சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா இந்த சாக்லேட். டேய் ராஜு, இது நம்ம கீர்த்தி சூஸ் பண்ண சாக்லேட்டடா. பார்த்து ஓபன் பண்ணுடா. ஆஹா ஆஹா ஆஹா, எவ்வளோ நட்சுப்பா. இந்த சாக்லேட் வேணாப்பா, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. பிரிச்சு பார்க்கலாம்டா, என்ன இருக்குன்னு பாப்போம். என்னடா இது, மாத்திரை மாதிரி இருக்கு, கலர் கலரா இருக்கு. சரி சரி போடு, சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேரி மில்க் சாக்லேட். டேய் ராஜு, என்னோட ஃபேவரட் சாக்லேட்டடா இது. எனக்கு தெரிஞ்சு இந்த சாக்லேட் மில்க் ஷேக்ல ஹைலைட் இந்த டேரி மில்க் சாக்லேட் தான். இப்பவே நாக்குல எச்சி ஊறுது. சீக்கிரம் மில்க் ஷேக் ரெடி பண்ணுங்கப்பா. இது என்னடா, பர்த்டே சாக்லேட்டா? சரி சரி பிரிச்சு போடு. நான்சி, நம்ம கிட்ட இருக்க எல்லா சாக்லேட்டையும் போட்டாச்சு. இந்த சாக்லேட் தான் லாஸ்ட். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆஹா, எவ்ளோ சாக்லேட், எவ்ளோ வெரைட்டி, கலர் கலரா இருக்கே. இந்த மாதிரி ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் உலகத்திலே யாரும் போட்டு இருக்க மாட்டாங்கடா. ஏ கடையில 100 ரூபா கொடுத்தாலே சாக்லேட் மில்க் ஷேக் போட்டு தருவாங்க. இதுல உலகத்திலே யாரும் போடாத மில்க் ஷேக்னு வேற நீ பில்டப் கொடுக்குற. ரொம்ப ஓவர்பா இதெல்லாம். டேய் மணி, இத அப்படியே மிக்ஸில போட்டு அரைக்க கூடாதுடா. வாய் மட்டும் தான்டா உனக்கு, வேற ஒண்ணும் தெரியல. இதுல மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸில போட்டு அரைக்கணும், புரியுதா? ஓகே, இந்த பாலை வெச்சுக்கோ. ஏண்டா இவ்ளோ சாக்லேட்டையும் இந்த சின்ன மிக்ஸில எப்படிடா அரைக்க முடியும்? எங்க வீட்ல இதான்ப்பா இருக்கு, இதுலயே அரைப்போம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டா நம்ம சீக்கிரமா அரைச்சிடலாம். சாக்லேட் போட்டாச்சு, மில்க்கும் ஊத்தியாச்சு. இப்போ இத நல்லா போட்டு அரைப்போம். ஆஹா ஆஹா, கலரை பாருப்பா, கலரை பாரு, எவ்வளோ க்ரீமியா இருக்கு. நம்மளுடைய சாக்லேட் மில்க் ஷேக் வேற லெவல்ல இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி, நம்ம குடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிங்களா இல்லையா? கூலிங் இருக்கிற மாதிரியே இல்ல. டேய் ராஜு, நம்ம சாக்லேட் போடும்போதே ஐஸ் கட்டியும் போட்டு தாண்டா அரைச்சோம். அதனால கூலிங்கா தான் இருக்கும். சோ டோன்ட் வரிடா. ஏண்டா சாக்லேட் மில்க் ஷேக்க அரைச்சி வச்சிட்டு எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்ணுவீங்க? என்னால இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாது. நீங்க வந்தா வாங்க, நான் சாக்லேட் மில்க் ஷேக்க குடிக்க போறேன். எப்பா கலைய பார்த்தா இந்த சாக்லேட் மில்க் ஷேக்க ஃபுல்லா குடிச்சிடுவா போலயே. சரி பேசுனது போதும், நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது எதுக்கு? மில்க் ஷேக் குடிக்க தானே, வாங்க குடிப்போம். கிளாஸ வைங்கப்பா. 1 2 3 4. இத ஊத்துறது பார்த்தாலே க்ரீமியா இருக்கு. எனக்கு தான் எல்லாம் எனக்கு தான். சாக்லேட் மில்க் ஷேக் எல்லாம் எனக்கு தான். நம்மளோட சாக்லேட் மில்க் ஷேக் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. வாங்க குடிக்கலாம். சூப்பர், சோ டேஸ்டி, செம்ம டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சம்மருக்கு டிஃபரெண்ட் சாக்லேட்ஸ் வாங்கி இந்த சம்மருக்கு ஜாலியா குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. பாய்.